மளிகை கடையின் அருகே நின்று கொண்டிருந்த ஆட்டோ டிரைவர் இளைஞரின் கதையை முடிக்க கண் கொத்தி பாம்பாக நோட்டமிட்ட கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் இளைஞரை அரிவாளால் வெட்டி சாய்த்து கதையை முடித்த பயங்கரம். சிறிய பிரச்சனை கொடூர கொலை வரை சென்றது ஏன்? கொலைகாரிகள் சிக்கினார்களா? பின்னணி என்ன? ஆட்டோ சவாரியை முடிச்சுட்டு நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு செல்லப்பாண்டி. குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்தவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. எதிர்முனையில் பேசினது வேற யாரும் இல்லை, அவருடைய ஃப்ரெண்டு தான். மச்சான், என்னுடைய ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சு, செட்டில் விட்டுட்டேன், நாளைக்கு தான் தருவாங்களாம், இப்போ என்னைய எங்க வீட்டில் விட்டுடான்னு சொல்லியிருக்காரு. உடனே சாப்பிட்றத விட்டுட்டு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு கிளம்பி போன செல்லப்பாண்டி நண்பனை வீட்டில் விட்டுட்டு தன்னுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள மளிகை கடைக்கிட்ட நின்றுட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க பைக்ல வந்த 4 பேர் கொண்ட கும்பல் கண்ணிமைக்கிற நேரத்துல மறைச்சு வச்சிருந்த கத்தி அரிவாளை எடுத்து செல்லப்பாண்டிய கண்மூடித்தனமா வெட்டி இருக்காங்க. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மளிகை கடைக்குள்ள புகுந்த செல்லப்பாண்டிய துரத்திக்கிட்டு போய் சகட்டு மேனிக்கு வெட்டி சாச்சிட்டாங்க. கையில இரும்பு கம்பி, கத்தி, அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்கள் இருந்ததால உயிருக்கு பயந்துகிட்டு யாருமே பக்கத்திலேயே போகல. மகனை யாரோ வெட்டிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த தாய் சுதா மகன் செல்லப்பாண்டிய பார்த்து துடிதுடிச்சு போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ்காரங்க ரத்த வெள்ளத்துல கிடந்த செல்லப்பாண்டியுடைய உடலை கைப்பற்றி விசாரணையில இறங்கினாங்க. மதுரை கள்ளந்தரியில உள்ள அப்பன் திருப்பதி அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்த சுதா கண்ணன் தம்பதி கூலி வேலைக்கு போய் பிழைப்பு நடத்திட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய மகன் 24 வயதான செல்லப்பாண்டி எந்த வேலை வெட்டிக்கும் போகாம ஊரை சுத்திட்டு இருந்த செல்லப்பாண்டிய அவங்க அம்மாவும் அப்பாவும் பல முறை கண்டிச்சிருக்காங்க. ஆனா பெத்தவங்க சொல்ற எதையுமே காதலையே வாங்காம தான் பண்றதான் பண்ணுவன் இருந்திருக்காரு செல்லப்பாண்டி. இதுக்கு மத்தியில சொந்தமா ஆட்டோ வாங்கி ஓட்டலாம்னு முடிவு பண்ண செல்லப்பாண்டி இது சம்பந்தமா தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காரு. பையனுக்கு இப்போவாவது பொறுப்பு வந்திருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டவங்க சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தை ஆட்டோ வாங்கறதுக்காக மகன் கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆனா ஆட்டோ வாங்கறதுக்கு அந்த பணம் பத்தல, கூட 2 லட்சம் தேவைப்பட்டிருக்கு. அதுக்காக தொலப்பாலம் பட்டியல உள்ள தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கோகுல்ராஜ் கிட்ட 2 லட்சம் கடனா கேட்டிருக்காரு செல்லப்பாண்டி. நண்பன் முன்னேறணும்னு கோகுல்ராஜும் 2 லட்சம் ரூபாயை ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு அந்த பணத்துல செல்லப்பாண்டி ஆட்டோவையும் வாங்கிட்டாரு. நல்லபடியா வருமானமும் வந்துட்டு இருந்திருக்கு. 6 மாசத்துக்கு பிறகு செல்லப்பாண்டிக்கு கொடுத்த பணத்தை கேட்டிருக்காரு கோகுல்ராஜ். அதுக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான், கூடிய சீக்கிரம் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு செல்லப்பாண்டி. இப்படியே பணம் கேட்டு போறப்பெல்லாம் செல்லப்பாண்டி அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்லி அலை கழிச்சது கோகுல்ராஜுக்கு உச்சகட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த கோகுல்ராஜ் செல்லப்பாண்டி கிட்ட பணத்தை கேட்டு சத்தம் போட்டதால 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு கை கலப்பா மாறி இருக்கு. அங்க இருந்தவங்க தான் 2 பேரையும் விலக்கி விட்டிருக்காங்க. வாக்குவாதம் நடந்த மறுநாள் காலையில செல்லப்பாண்டி கையில அரிவாளை எடுத்துக்கிட்டு கோகுல்ராஜ் வீட்டுக்கு போய் கொலை மிரட்டல் விட்டது மட்டுமில்லாம சரமாரியா தாக்குனதாகவும் சொல்லப்படுது. இனிமே என்கிட்ட பணத்தை கேட்டு வந்தா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லி தகாத வார்த்தைகளால பேசியிருக்காரு. மக்கள் மத்தியில தன்னை செல்லப்பாண்டி அரிவாளை காட்டி தகாத வார்த்தையால பேசினதை நினைச்சு ஆத்திரத்தோட உச்சிக்கே போன கோகுல்ராஜ் செல்லப்பாண்டியுடைய கதையவே முடிக்க திட்டம் தீட்டியிருக்காரு. கூடவே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகாஷ், நிதிஷ், வெற்றிவேல்னு 3 பேரையும் சேர்த்துக்கிட்டு பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஆனா கோகுல்ராஜ் போட்ட மர்டர் ஸ்கெட்ச்ல செல்லப்பாண்டி சிக்கல. எப்போ தனியா சிக்குவான், அவனுடைய கதையை முடிக்கலாம்னு கண்குத்தி பாம்பா செல்லப்பாண்டிய நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்திருக்காரு கோகுல்ராஜ். இந்த சூழல்ல தான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு செல்லப்பாண்டி மளிகை கடை கிட்ட தனியா நின்றுட்டு இருந்ததை கோகுல்ராஜ் பார்த்திருக்காரு. உடனே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு அரிவாள் இரும்பு கம்பியை எடுத்துக்கிட்டு பைக்ல போனவங்க செல்லப்பாண்டிய கண்டம் துண்டமா வெட்டி போட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க.
பலத்த வெட்டு காயங்கள் விழுந்ததுல செல்லப்பாண்டி ஸ்பாட்லேயே உயிரிழந்துட்டாரு. சம்பவம் நடந்த ஏரியாவில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை வச்சு கொலையாளி கோகுல்ராஜ், ஆகாஷ், நிதிஷ், வெற்றிவேல்னு மொத்தம் 4 பேர் மேலையும் கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ்காரங்க அவங்கள கோர்ட்ல ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க.